நாமக்கல்லில் அரசு பள்ளி மாணவர்கள் 2 பேர் அடித்துக் கொண்டதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் விசாரணையானது நடத்தப்பட இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரதாப் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரதாப், இந்த விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அடுத்துள்ள வரகூரில் அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த சூழலில் நாவலப்பட்டியை சேர்ந்த ரமேஷ் வாசகி தம்பதியரின் இவருக்கு வயது 16. இந்த பள்ளியில் பயின்று வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை வழக்கம் போல பள்ளியில் இருந்த மாணவர்களுடன் சக மாணவர்கள் ஒருவர் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் மாணவர்கள் இருவரும் ஒருவரை தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர் சம்பவ இடத்திலேயே மயக்கமடைந்தார். உடனடியாக அங்கிருந்த ஆசிரியர்கள் அந்த மாணவரை பவித்ரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆனால் மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மாணவர் உடல் பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எருமப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது உயிரிழந்த அந்த மாணவரின் வகுப்பறையில் இருந்த சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் வரகூர் அரசு பள்ளியில் மாவட்ட கல்வி அலுவலர் விஜயன் சுமார் 2 மணி நேரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவர்களிடம் தனியாகவும் ஆசிரியரிடம் தனியாகவும் விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த மாணவரின் காலணியை மறைத்து வைத்து விளையாட்டுவதாலே இந்த மரணம் நிகழ்ந்துள்ளது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனைக்காக மாணவரின் உடல் சிறிது தாமதமாக ஏற்பட்டுள்ள நிலையில் உறவினர்கள் மற்றும் தாய் தந்தைகள் பிரேத பரிசோதனை அலுவலகத்திலேயே காத்திருக்கின்றனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரதாப்.